அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது இந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த குழு இது தொடர்பாக ஆய்வு பணிகளை செய்து வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அறிவிப்பு இந்நேரம் அறிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த மாத இறுதிக்குள் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது. அப்போது அகவிலைப்படியை 3% உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பொதுவாக மத்திய அரசு எவ்வளவு அகவிலைப்படி உயர்த்துகிறதோ அதே அளவிற்குத்தான் தமிழ்நாடு அரசும் ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம். கடந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு 2024ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டு 55% அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்கள் சம்பளம் உயரப் போகிறது. அதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகி உள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாதங்களுக்கு மட்டும் அரியர் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது 1080 ரூபாய் வரை இவர்களுக்கு அரியர் தொகை கிடைக்கும். இதை பின்பற்ற வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் நினைப்பதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அரசு மீது அப்செட்டில் இருக்கின்றனர். அரசு ஊழியர்கள் சம்பளம் குறைவாக இருப்பதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில் அகவிலைப்படியில் வெறும் 2% உயர்த்தினால் அது அரசு ஊழியர்களை மேலும் அப்செட் ஆக்கும். இதனால் அரசு ஊழியர்கள் மனம் குளிரும் விதமாக அவர்களின் சம்பளத்தை கூடுதலாக உயர்த்தும் வகையில் அகவிலைப்படி சதவிகிதம் கூடுதலாக அறிவிக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே விரைவில் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்படி அகவிலைப்படி உயர்த்தப்பட்டால் கிட்டத்தட்ட 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், 6 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டம் விவகாரத்தினால் நொந்து போய் உள்ள நிலையில் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியானால் அது அரசு ஊழியர்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.